யாரு இவங்க? யாரு இவங்கன்னு கேட்டேன். நீங்க உங்களதான் இங்க கோவில்காரர் தான் கேக்குறேன் நானு. பாவாயத்தை படிக்கிறாங்க, கிறிஸ்டின் பாவாயத்தை படிக்கிறாங்க தேசிக்கு. நான் 2 நாளா பாத்துட்டு இருக்கேங்கண்ணா. அண்ணா 2 நாளா பாத்துட்டு இருக்கேன்னா என்னமோ ஏதோ படிக்கிறாங்க போல இருக்கு, ஏதோ யூபிஎஸ்க்கு படிக்கிறாங்க போல இருக்கு நினைச்சு விட்டேன். இன்னைக்குதான் புக்கை பாக்குறேன், என்னமோ மாதிரி இருந்து கேட்டா இப்பதான் பேசிட்டு இருக்கேன். கையோட எடுத்துறாங்க. கபாலி கோவில வந்து நீங்க உட்காந்து படிக்கிறீங்க ஜாலியா. எனக்கு பிரச்சனை தாமா, எனக்கு பிரச்சனை தான். என் கோவில வந்து படிக்கிறது என் பிரச்சனை தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைரல் கிறிஸ்டியன் தமிழ். இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியிருந்ததை நீங்கள் கண்டிருப்பீர்கள். கிறிஸ்தவ பெண் ஒருவர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று 3 நாள் தொடர்ந்து வேதத்தையும் பாவ மன்னிப்பு ஜெபத்தையும் படித்து கொண்டிருந்ததை கண்ட கோவிலுக்கு வந்த சகோதரி ஒருவர் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று தட்டி கேட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாக பரவியிருந்தது. இதுதான் நல்ல சமயம் என்று இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட சங்கிகள் அனைவரும் கிறிஸ்தவமே இப்படித்தான், அவர்கள் நாடி நரம்பு சதை இரத்தம் எல்லாம் மதவெறியினால் ஊறியிருக்கிறது, அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று மதம் மாற்றுவார்கள், எனவே அவர்களை தடுக்க வேண்டும் என்று இந்த காணொளியை அவர்கள் சாதகமாக எடுத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களை தாக்கி கடுமையாக விமர்சித்தனர். நாங்களும் அந்த பெண்ணிற்கு ஆதரவு அளிக்கவில்லை. நாங்கள் அனைவரும் அந்த கிறிஸ்தவ பெண்ணை வன்மையாக கண்டிக்கிறோம். இது தவறுதான். ஒரு இந்து கோவிலுக்கு சென்று இந்து மத புனிதத்தை கெடுக்கும் வகையில் அவர் இத்தகைய செயலை செய்திருக்கிறார். எனவே நாங்களும் அப்பெண்ணை வன்மையாக கண்டிக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள், யாரும் இதுபோன்ற வீணான செயல்களையோ தர்க்கங்களையோ செய்ய வேண்டாம். நாம் ஜெபிப்பதற்கும் வேதம் வாசிப்பதற்கும் வேதத்தை தியானிப்பதற்கும் அநேகமாயிரமான இடங்கள் இருக்கிறது. இதுபோன்ற செயல்களை நீங்கள் அறியாமல் தொடர்ந்து செய்து வந்தால் கிறிஸ்தவருக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கும் மத நல்லிணக்கம் சீர்குலையும்.